தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவிலிருந்து தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்து மீண்டும் தேர்தல் களத்தை சந்திக்கலாம் என எதிர்பார்ப்போடு காக்கப்பட்டிருந்த 7 தொகுதிகளின் இடைத்தேர்தல் களம் எப்பொழுது நடைபெறும் என்ற கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் நீதிமன்றம் பல்வேறு விதமான உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதால் இந்த இடைத்தேர்தல் களம் தற்போது தள்ளிப்போகும் சூழல்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தங்கள் பதவிகளையும் இழந்து கட்சிக்குள்ளும் பெரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருதலைக்கொள்ளி எறும்பை போல தவித்து வருவதை காண முடிகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்தடுத்து இடைத்தேர்தல்கள் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவு காரணமாக தற்போது இடைத்தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவும் அல்லது நாட்கள் தள்ளி போகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேதியை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் இடைக்கால தடையும் உத்தரவும் பிறப்பித்திருந்தது. மொத்தமுள்ள 7 காலியான தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தேர்தல் நடத்த நீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதி வரை தற்காலிக முட்டுக்கட்டை போட்டிருப்பதால் அரசியல் கட்சிகள் தங்களின் தேர்தல் பணிகளை நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு திட்டமிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் வருவதால் அவர்களின் பதவிகளை பறிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் அதிமுகவின் தலைமை புகார் மனுவும் அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் நீதிமன்றத்தில் வழக்குகளும் போடப்பட்டும் உள்ளதால் அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் பார்வையாக சட்ட சிக்கல்கள் அதிகரித்திருப்பதால் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போன உறுப்பினர்களுடைய நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமான செய்தியாகவே நின்று கொண்டிருக்கிறது. சபாநாயகரிடமும் நீதிமன்றத்திலும் இந்த பிரச்சினை நிலுவையில் இருப்பதால் விரைவில் இடைத்தேர்தல் நடப்பது என்பது சாத்தியமற்ற செயலாகவே கருதப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது பதவியை ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி உள்ளிட்ட 8 தொகுதிகளிலும் ஒரு சர்வே ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்படும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தின் சார்பில் சமீபத்தில் ஆய்வுகள் ஒன்று நடத்தப்பட்டது. ஒருவேளை தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பதான கணிப்புகளை அரசு அறிந்து கொள்ள விரும்பியதாகவும் இதனால் தனக்கு வேண்டியப்பட்ட நிறுவனத்தின் மூலமாகவே சில ஆய்வுகள் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. நடத்தப்பட்ட இந்த நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட சர்வே முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை தந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தவிர மற்ற 7 தொகுதிகளிலும் எதிர்மறையான ரிசல்ட்டுகளே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த ஆய்வு நிறுவனம் தந்த அதிர்ச்சி செய்தி தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் டேபிளின் போயிருக்கிறது. இதனால் இடைத்தேர்தல் வராமல் போவதே நல்லது என்பதான நிலைப்பாட்டுக்குள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இடைத்தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 2 தவிர மற்ற 5 பேர்களுக்கும் மீண்டும் சீட்டு வழங்குவதற்கு தாவேகா தலைமை தற்போது முடிவு செய்ததாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் 5 பேரும் மீண்டும் களத்தில் நிற்கப்பட்டால் நிச்சயம் தோல்வி உருவார்கள் என்பதாக உளவுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் நடத்திய அதிரடி ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்ததை அடுத்து இந்த 5 பேரும் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாகவும் மீண்டும் புதியவர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதாகவும் திட்டவட்டமாக தாவேகாவின் தலைமை முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தனது பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் தஞ்சம் புகுந்துள்ள 5 பேருடைய நிலைமை என்பது பெரும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 5 பேரும் தாவேகாவின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்தை நேரில் சந்தித்து தங்களுக்கு கட்சியின் சார்பில் மிகப்பெரிய பொறுப்புகளையாவது கொடுத்து தங்களை ஆறுதல் படுத்தலாமே என்பதான கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட சில பொறுப்புகளை வழங்குவதற்கு உரிய நேரம் வரட்டும் பார்க்கலாம் என்பதாக தலைமை சொல்லியிருப்பதால் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒழுங்காக அதிமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவசரப்பட்டு தாவேகாவில் வந்தது மட்டுமல்லாமல் தங்களின் எம்எல்ஏ பதவிகளையும் ராஜினாமா செய்து விட்டோமே என்று தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களாம் இந்த 5 சமீபத்தில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுகளின் மூலமாகவும் தனியார் நிறுவனங்கள் சார்பிலே எடுக்கப்பட்ட சில புள்ளி விவரங்களின் வாயிலாகவும் அமைந்திருக்கும் தாவேகா அரசு 60 நாட்களில் நல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்றிருந்தாலும் இடைத்தேர்தல் களத்தில் இந்த புதியவர்கள் இடைத்தேர்தல் என்று ஒன்று நடைபெற்றால் மீண்டும் அந்த ஏற்கனவே தொகுதியில் போட்டியிட்டவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படுமானால் நிச்சயம் அவர்கள் தோல்வியைதான் தழுவார்கள் என்பதான புள்ளி விவரங்களால் தற்போது தாவேகா தலைமை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறதாம். எந்த நேரத்திலும் புதிய வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான முனைப்புகளில் யார் சிறந்தவர்கள், யாரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்கள் என்பதான பட்டியல்களை தேடும் வேளைகளிலும் தற்போது தாவேகா தலைமை இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவிலிருந்து வந்த 7 பேரில் ஏறக்குறைய 2 பேருக்கு மட்டும்தான் சீட்டு மீண்டும் வழங்குவது என்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் 2 விஜயபாஸ்கர்களுக்கு மட்டும்தான் என்பதான நிலை இருக்கிறது. இவர்கள் தங்களின் தனிப்பட்ட செல்வாக்கை வைத்துக் கொண்டு மீண்டும் தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னாலும் கூட இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் என்ன இறுதிக்கட்ட முடிவுகளை எட்ட இருக்கிறது அல்லது ஏற்கனவே அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றம் எப்படிப்பட்ட வழிகாட்டலை தர இருக்கிறது என்பதான அச்ச நிலையிலும் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்கிறார்களாம். எது எப்படி இருந்தாலும் விஜயபாஸ்கர்கள் விஜயபவனி வருவார்களா என்பதும் தேர்தலில்
மக்கள் அவர்களுக்கான மீண்டும் வாய்ப்பை தருவார்களா என்பதும், இடைத்தேர்தல் உறுதியாக நடக்கப்படும் என்பதான அறிவிப்புகள் வந்த பிறகுதான் அடுத்த கட்ட காட்சிகள் அரங்கேறும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.